மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ப்பான்கிற சொல் வந்து பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. எப்படி வந்து சேச்சிங்கிற சொல்ல வந்து நம்ம வந்து ஒரு செக்ஷுவல் அர்த்தம் போட்டு அதை நம்ம மாற்றிட்டோம். அதே மாதிரி மாமிங்கிற சொல்லையும் வந்து அவங்க வந்து செக்ஷுவலாக வந்து மாற்றிட்டாங்க. பக்கத்து வீட்டு மாமி உன் திறமையை காமின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பிராமணன் என்னதான் தன்னுடைய அடையாளத்தை மறந்தாலும் அவனுடைய அந்த பிறந்த இனத்தின் காரணமாக அவன் வந்து அதை ஒடுக்கப்படுறான். இது வந்து நவீன தீண்டாமை. திரும்ப வந்து 2வது கருணாநிதி வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் வந்து பத்திரிகை நானும் பத்திரிகையாளன் தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களுடைய ஒன்றா கலந்துருவார். அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட போனால் நானும் வந்து பொது உடைமைவாதி தான் சொல்லி அங்கே போய் கலந்து உட்காந்துக்குவார். இதே மாதிரி தான் திரும்ப இப்போ நீங்கள் விசிகாவை கழட்டியே விட்டாலும் அவங்க போய் அதிமுகலேயே சேர்ந்தாலும் ஒரு நம்புவதற்கு தகுதி இல்லாத ஒரு கூட்டணியாக தானே விசிகா முதலேருந்து வந்துட்டு இருந்திருக்குது. நீங்கள் அவங்க சார்ந்த இன மக்களாக இருக்கட்டும் சரி, இல்லை அவங்க எந்த கூட்டணிக்கு போகிறாங்களோ அவங்கள நம்பி ஓட்டு போடக்கூடிய ஜனங்களும் சரி, 2 பேர்த்துக்கும் அல்வா கொடுக்கறதா திருமாவளவனுடைய. திருமா வந்து தெளிவாக ஏமாத்துறாரு, எல்லாத்தையுமே ஏமாத்துறாரு. கூட்டணியும் ஏமாத்துறாரு, மக்களையும் ஏமாத்துறாரு, தலித்தியம்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை ஏமாத்துறாரு. திருமா வந்து தலித்துகளை மேம்போக்காக எடுத்து செல்வதற்காக எந்த காரியமும் செய்யப்படுறதில்லை. அவர்களை வைத்து குற்ற பின்னணி இருக்கக்கூடிய காரியங்கள் செய்வதற்காகவும் கலவரம் செய்வதற்காகவும் மட்டும்தான் அந்த இனத்தை வச்சிருக்கிறார். இவருடைய கார்த்திக் கோபிநாத்தா இருக்கட்டும், ராஜவேல் நாகராஜனா இருக்கட்டும், இல்லை வந்து மாரிதாஸா இருக்கட்டும், இதில் யாரை நீங்கள் வந்து வழக்கு இல்லாமல் நீங்கள் வெளியில் விட்டுருக்கீங்க? எல்லாத்துக்குமே மேல சமன் இருக்கு சார். சார் இப்போ திமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்ல மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு திமுகங்கிறது ஒரு மினி அதிமுகலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தவங்கள தான் வந்து அவங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வச்சிருக்கிறாங்க. அவங்களே அவங்க கட்சிக்காரங்களை நம்புறது கிடையாது. சார் ஹிப்போக்ரஸி உச்சம் வந்து திமுக. நீங்கள் அவங்க பேசுவதற்கும் அவர்கள் செயல்படுவதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் திமுக ஒழிக்கணும்னா ரொம்ப ஈஸி. கோபாலபுரத்தில் வரக்கூடிய ஜோசிகாரங்களை பிடிச்சி 4 அப்பு வச்சிங்கன்னா திமுகவுக்கு வந்து கதி கலங்கி நிற்பாங்க. ஐயோ இனி எப்படி கட்சி கடத்துறதுன்னு தெரியல. செந்தில் பாலாஜி அவர்கள் உத்தமரா தியாகியா? நீங்கள் வருமானமே இல்லாத துறை இது அப்படின்னு நீங்கள் எது கொடுத்தாலும் அதில் எப்படியாச்சும் எங்கிருந்து ஓரத்துலேருந்து எப்படியெல்லாம் சுரண்டி எடுக்க முடியுங்கிறத வந்து ரொம்ப நுட்பமாக அதை பிளான் பண்ணியிருந்திருக்கு. இதை வந்து தலைமை குடும்பம் வந்து பயன்படுத்திக்கிச்சு. இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்மளோட சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரான மற்றும் அர்ஜுன் சம்பத்தின் மகனான ஓம்கார் பாலாஜி நம்மளோட இணைந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். முதல் தடவையாக இளையபாரதம் நேயர்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து மிக்க நன்றி சார். சார் நேற்றுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலை முரசில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து ஒரு பெண்மணி வந்து திடீர்னு ஆக்ரோஷமாக போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம விஷுவல் பார்க்க முடியுது. என்ன விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடந்தது? எதுக்காக அவர் அவ்வளோ ஆதங்கப்பட்டார்? மலைமுரசு அந்த மக்கள் அரங்கம் அந்த மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடத்தியிருந்தாங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இந்த மாதிரி நிறைய விவாத நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரவும் அதில் காவல்துறை ஈடுபடவும் அது ஒரு கொஞ்ச நாள் வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளே பார்த்திங்கன்னா கருத்து யுத்தம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் கட்சி தொண்டர்கள் மத்தியில் இல்லை அவங்க வந்து எந்த ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்காங்களோ சித்தாந்தவாதிகளுக்கு இடையில் ஒரு மோதலாக வந்து அரங்கத்தில் மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் பேசும்போது கீழேருந்து வந்து நிறையா திராவிடர் கழக தொண்டர்கள் வந்து காலனியை காமிக்கவும் அப்புறம் வந்து அவதூறான வார்த்தைகள் பேசவும் அவருடைய பேச்சை வந்து எப்படியாச்சும் வந்து இடைமறிக்கணும், அவரை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணணுங்கிற நோக்கத்தில் செயல்பட்டுட்டு இருந்தார். அப்போது கருணாநிதி பற்றியும் அண்ணாவை பற்றியும் ஈவேராவை பற்றியும் பேசும்பொழுது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அது மரியாதை கொடுத்து பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து வெறும் பேர் சொல்கிறது மரியாதையின்மைன்னு ஆயிடாதே. இப்போ கருணாநிதிங்கிற பேர்னா கருணாநிதின்னு தான் சொல்ல முடியும், அண்ணாதுரைங்கிற பேரை அண்ணாதுரைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க சொல்லிக்கலாம், அவங்க அறிஞர் அண்ணாதுரைன்னு சொல்லிக்கலாம், இல்லை கலைஞர் கருணாநிதினு சொல்லிக்கலாம். நாங்களும் அதை சொல்லணுங்கிறத வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த தோழர் மதிவதனி வந்து 2ஆம் சுற்று வரும் பொழுது
சமூகத்தின் பெயரை வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா வந்து பார்ப்பானை பற்றி சொன்னால் இவருக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்க அப்படிங்கும்போது, ஸோ பார்ப்பான்கிற டேர்மை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது அந்த நெறியாளர் வந்து அதை தட்டி கேட்காத வந்து நம்மளால உணர முடிஞ்சுது. அதனால் வந்து அவர் உடனே தன்னோட இருக்கையிலேருந்து எந்திரிச்சு போய் அந்த விவாத நிகழ்ச்சியை முதல்ல நீங்கள் வந்து ஒரு சமூகத்தின் பெயரை குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நோக்கி அந்த பெண்ணை பேச்சதை நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து அதை அதை மனசில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் போகிறாரு. அது உடனே நெறியாளர்கள் இவங்க எல்லாரும் இடமறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வார்த்தையை பெருசாக பயன்படுத்தலை. இது ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிற தாழ்த்தப்பட்ட பிற ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயர்களை சொன்னால் நம்ம வந்து பிசிஆர் சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறாங்க. ஆனால் பார்ப்பான் அப்படிங்கிற சொல் வந்து அது மேலே வந்து ஒரு வன்மமும் அது மேலே வந்து ஒரு நவீன தீண்டாமை எங்கே இருக்குதுன்னா பார்ப்பனர்கள் மேலே தான் இருக்குது. பார்ப்பனர்னு சொல்கிறது வேற, கவுண்டர்னு சொல்கிறது வேற. பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறதும் கவுண்டன்னு சொல்கிறதும் வண்ணான்னு சொல்கிறதும் நாவிதன்னு சொல்கிறதும் இது வந்து மரியாதையின்மையை குறைக்கும். அப்போது இந்த பார்ப்பான்கிற சொல் வந்து தொடர்ந்து நம்ம விவாத நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். இந்த யூடியூப் சேனலை விடுங்க, யூடியூப் சேனலில் அதை விட ரொம்ப அசிங்கமாக நடக்குது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பார்ப்பான்கிற சொல் வந்து பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. நீங்கள் இந்த பிராமண ஜாதி சார்ந்த வார்த்தைகள் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் அது மேலே ஒரு வன்மம் நிறைந்த ஒரு ஆபாசம் நிறைந்த செக்ஷுவலாக கூட பயன்படுத்துகிறாங்க. இப்போது மாமிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, மாமினா என்ன, நம்ம ஊரில் வந்து மாமாவனுடைய சம்சாரம் மாமி. ஆனால் இந்த மாமிங்கிற சொல்ல வந்து ரொம்பவும் கேவலமாக இழி சொல்லா, எப்படி ஆண்டிங்கிற சொல்ல வந்து அதுக்கு ஒரு செக்ஷுவல் இது போட்டு நம்ம வந்து அதை மாற்றிட்டோமோ நம்மளுடைய சொல் வழக்கில், எப்படி வந்து சேச்சிங்கிற சொல்ல வந்து நம்ம வந்து ஒரு செக்ஷுவல் அர்த்தம் போட்டு அதை நம்ம மாற்றிட்டோமோ, அதே மாதிரி மாமிங்கிற சொல்லையும் வந்து அவங்க வந்து செக்ஷுவலாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த சாதியின் அடையாளங்களும் இந்த சாதியின் பிற சொற்றொடர்களும் அது மேலே அதிகமாக வந்து ஒரு கேவலமான ஒரு வன்மம் நிறைந்த ஒரு ஒரு அர்த்தங்களை வந்து அதில் வந்து திணிக்க வச்சுட்டோம் நம்ம. இப்போ சினிமா பாடல்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வெள்ளித்திரைகளில் பக்கத்து வீட்டு மாமி உன் திறமையை காமின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சாதியை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமானா முடியாது. இந்த சினிமாலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து மலையாள பெண்கள்னாலே ஒரு செக்ஷுவல் மெட்டீரியல்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாக்யராஜ் படம் பார்த்துருக்கோம், பாண்டியராஜ் படம், அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமிங்கிற சொல்லையும் வந்து அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இது என்னன்னா அந்த சாதியின் மீது அந்த வன்மம், மணிவண்ணனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இவங்க தான். மணிவண்ணன், சத்யராஜ், அதுக்கு முன்னாடி முற்போக்குன்னு சொல்லிட்டு இருந்த டைரக்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான். அவங்க வந்து அவங்களுடைய துறையில் அவங்க என்னதான் தன்னை முற்போக்காக காமிச்சுக்கிட்டாலும், பிராமணர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா மணிரத்னமாக இருக்கலாம், கமலஹாசனாக இருக்கலாம், இல்லை விவேகா இருக்கலாம், இவங்க எல்லாருமே தன்னை ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பெரியாரிஸ்டாக காமிச்சு தன்னுடைய சாதி அடையாளத்தை மறைச்சு சினிமாவில் வந்து எக்ஸலான நிறைய பர்சனாலிட்டிஸ் இவங்க. ஆனால் அவங்க என்னதான் முற்போக்காக காமிச்சாலும், கமலஹாசன் என்னதான் பீஃபை சப்போர்ட் பண்ணாலும், தன்னை வந்து ஒரு பொது உடைமைவாதியாக காமிச்சுக்கிட்டாலும், மணிரத்னம் என்னதான் ஒரு பொது உடைமைவாதியாக காமிச்சுக்கிட்டாலும், சமூக வலைதளங்களில் அவங்க மேலே வீசப்படுற விமர்சனங்களை நீங்கள் பார்க்கணும். அப்போது ஒரு பிராமணன் என்னதான் தன்னுடைய அடையாளத்தை மறந்தாலும் அவனுடைய அந்த பிறந்த இனத்தின் காரணமாக அவன் வந்து அதை ஒடுக்கப்படுறான். இது வந்து நவீன தீண்டாமை. நீங்கள் கமலஹாசன் ஒரு படம் எடுத்துட்டாரு, அது விஸ்வரூபம்னு பேர் வந்துருச்சு. அது உடனே வந்து மணிவண்ணன் ஒரு மேடை ஏறி அதெல்லாம் அவாள் மறைஞ்சிட்டாரு, அவரை பற்றி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன், புரியுதுங்களா? பிரைம் வீடியோவில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஸ்டாண்டப் காமெடியன் ஷோ நடத்துகிறாரு. அது நல்லா இல்லைனா ஷோவை பற்றி பேசி நீ என்ன வேணால் பேசிட்டு போ. நீ அதை விட்டுட்டு வந்து கோபாலபுரத்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பிராமணன், இவங்கெல்லாம் அவாள் கூட்டத்தை சார்ந்தவங்க, இவன் அடிக்கிற ஜோக்கெல்லாம் என்ன இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடி பிராமண வகுப்பை சேர்ந்த அவங்க வந்து அவங்களுடைய சாதியவே கிண்டல் அடித்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்கள வந்து அந்த பிறந்த அந்த சாதியின் அடையாளத்தை வச்சு அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சித்தாந்த தீண்டாமை, ஒரு சித்தாந்தத்தின் பெயரில் நீங்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை, உங்களோட சிவில் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதில் தலையிடலாம். ஆனால் அவங்க எதுவுமே செய்யக்கூடாது, அவங்க எது செஞ்சாலும் நீங்கள் அந்த லேபிளை கொண்டு வந்து அவங்க மூஞ்சியில் ஓட்டுறீங்கன்னா அது வந்து ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி ராமரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துருந்தப்போ
எல்லாருமே சேர்ந்து வந்து திரும்ப பார்ப்பான்ங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ உடனே அவர் வந்து அதை இடைமறித்து அது வேற மாதிரி ரியாக்ட் ஆனதுனால அது வேற மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இதை நிறுத்தணும்னு நினச்சோம். இது நம்ம அங்கே வந்து உடனே இடைமறித்து அதை நிறுத்தணும். இது ஆனால் அந்த டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பார்ப்பான்னு சொல்லும்போது ஏன் நெறியாளர்கள் அதை நிறுத்த மாட்டேன்றாங்க அவங்க? சார், இப்போது நீங்கள் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற நெறியாளர்களும் கோட்டு போட்டு வளர்த்தப்படக்கூடிய கோபாலபுரத்தை இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் உண்மை. ஏன்னா இவங்க வைக்கிறது தான் செய்தி, இவங்க வைக்கிறது தான் தலைப்பு, இவங்க கொடுக்கறது தான் தீர்ப்பு. என்னங்க சார், நெறிங்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? நெறினா என்ன? நெறினா எந்த பக்கமும் சாயாமல் என்னென்ன செய்தி வருதோ அதை மட்டும் கேட்டு எது நியாயங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பேனல் டிசைன் பண்ணுறதுலேயே நீங்கள் பார்க்கணும். பத்திரிகையாளர்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பர்சனல் ஹேண்டிலில் போய் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஹேண்டிலில் போய் பார்த்தீங்கன்னா மோடியை பற்றி திட்டுறதும், சிந்தனையாளர், பத்திரிகையாளர், இவங்கெல்லாம் யார்? நான் கேட்குறேன், என்னங்க சார், கம்யூனிஸ்ட் மட்டும்தான் மாணவர்களா? இடதுசாரி அமைப்புகள் மட்டும்தான் மாணவர்களா? இடதுசாரிகள் மட்டும்தான் பத்திரிகையாளர்களா? இல்லை இடதுசாரிகள் மட்டும்தான் வந்து இது மக்கள் பணியாளர்களா? நான் கேட்குறேன். புரட்சிங்கிற பேரில் இவங்க வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில் ஒழிஞ்சுக்கிட்டு, சிந்தனையாளருங்கிற போர்வையில் ஒழிஞ்சு. ராதாகிருஷ்ணன் யாருங்க சார்? நான் கேட்குறேன். ஹிந்துவில் வேலை செஞ்சாருங்களா ராதாகிருஷ்ணன்? அவர் என்ன சிந்தனையாளருங்களா? இல்லை அவர் என்ன வந்து பப்ளிக் கமெண்டேட்டரா? கிடையாது. அவர் வந்து ஒரு இடதுசாரியம் சார்ந்த ஒரு ஆள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றியோ இல்லை நம்மளுடைய நிறுவனங்களை பற்றியோ, பாரத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றியோ அவர் போடுற நீங்கள் எல்லா பதிவுகளையும் பாருங்கள். சீன ஆதரவு பதிவுகள் வருது. அப்ரிசியேஷன் போஸ்ட் கூட வேண்டாம், அவதூறு பரப்பாமல் இருக்கணும் இல்லைங்களா? இவங்க வந்து அந்த பேனல் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த தலைப்பை தீர்மானிக்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து அதில் ஒரு நேர்மையாக நடந்துக்கிறது கிடையாது. நீங்கள் என்னதான் திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தி வந்தால் அதை முற்றிலும் வேறு திசையில் என்ன ஒரு டாபிக் இருக்குன்னு தேடி எடுத்துகிட்டு வராங்க. இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஊரில் நடந்த கற்பழிப்புகளும், தஞ்சாவூரை சுற்றி இருந்த கற்பழிப்புகளும் அது ஒரு பெரிய தலைப்பாயிருத்துக்கலாம். அது ஆக்கப்படாமல் உடனே மகாவிஷ்ணுவனுடைய தலைப்பை வந்து அவங்க தூக்கிட்டு வராங்க. இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னன்னா, இந்த ஆராசாவுனுடைய ஒரு ஆடியோ வந்து அண்ணாமலை இப்போ வெளியிட்டார். அது பழைய ஆடியோவாக இருந்தாலும் திரும்ப வந்து அது வெளியிட்டார். அதில் அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆராசாவே. நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து எப்பவும் போல் வேற ஒரு மேட்டரில் அது மறைஞ்சு போயிடும், அதனால் அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு ஆராசா ஆமாம் உண்மைதான், அது நம்ம அப்படியே விட்டுருவோம், இது வந்து சப்சீட் ஆயிரும், அந்த விஷயம் வந்து பெருசாயிருங்கிறது அவங்களுடைய ஆடியோலேயே வந்து அது நிரூபணம் ஆகுது. அப்போ இவங்க வந்து மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக ரொம்பவும் எளிதாக பிற பல செய்திகளை உருவாக்குறாங்க. இப்போது ஏதோ ஒரு பெரிய ஊழலில் வந்து அவங்களுடைய அமைச்சர் உள்ளே போயிருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இவங்களே வந்து பிற்படுத்தப்பட்டோரை உள்ள கோயிலுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி உடனே ஒரு செய்தி முளைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 வருஷத்தில் இந்த கோயில் நுழைவுங்கிற சமாச்சாரம் வந்து பயங்கரமாக நடந்திருக்குது. போன 10 வருஷத்தில் நடக்கலை. மேல் பாதியாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் எப்பெல்லாம் வந்து திமுக சார்ந்த ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி நடக்கிறதோ அதை முற்றிலும் திசை திருப்புவதற்காக தீண்டாமை ஒழிப்பு என்ற பெயரிலும், மூடநம்பிக்கை ஒழிப்பு என்ற பெயரிலும், இந்த மகாவிஷ்ணு, இந்த கோயில் நுழைவு, இது எல்லாமே வந்து இதுக்கு அடியில் தான் வருது. அப்படிங்கும்போது இந்த நரேட்டிவை யார் செட் பண்ணுறாங்க? நெறியாளர்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய 200 ரூபா ஊப்பிகள் தான் இதை செட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு மேலே இருக்கிற பாஸ் அவங்க வந்து எந்த கட்சியை பொறுத்திருக்கணும். இப்போனா எந்த சேனலும் சரி, எந்த நியூஸ் பேப்பரும் சரி, ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தினமலர்லாம் அப்போ என்ன பாஜக சப்போர்ட்டாக தான் பேசுது, எதுக்கு எடுத்தாலும் திமுக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ப்ரெஷர் அதிகமாக. தினமலரை பற்றி எனக்கு தெரியும். தினமலர்னுடைய தின செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவை திட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி எவ்வளோ வருதுன்னு நீங்கள் எண்ணி பாருங்க. அவங்களுமே நிறைய கேஸ் பாஜக மூலியமாவே வாங்கியிருக்காங்க. பாஜக மட்டும் இல்லை, இந்து இயக்கங்கள் மேலேயே எங்களை விமர்சித்து எழுதியிருக்கிறாங்க. தினம் எங்கள் தலைவரை கார்ட்டூன் போட்டு கிண்டல் அடிச்சு எழுதியிருக்கிறாங்க. இதே முரசொலியில் நடக்குமான்னு நான் கேட்குறேன். முரசொலியில் இது நடக்காது. முரசொலி அது வந்து திமுக டாக்டர் எம்ஜிஆர்ல நடக்காது. இல்லை, அவங்க சார்ந்த கட்சிகளையே நான் கேட்குறேன். தினமலரை வந்து நீங்கள் காவி சாயம் பூசுறீங்க, நீங்கள் வந்து அது நடுநிலை இல்லைன்னு சொல்கிறீங்க. தினமலர்ல ஏகப்பட்ட செய்தி வந்திருக்குது சார். பிராமணர்களுக்கு எதிரான செய்தி வந்திருக்குது. எதிரான செய்தினா உருவாக்கப்பட்ட செய்தி இல்லை, இருந்ததா அவங்க எடுத்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு என்ன வேலை? இருக்கக்கூடிய செய்தியை மக்கள்கிட்ட போய் கொடுக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை. யூ ஷுட் ரிப்போர்ட், யூ ஷுட் நாட் கமெண்ட்.
அந்த மக்கள் அதை முடிவு செஞ்சுட்டு போகிறான். இந்த செய்திகளை அடிப்படையாக வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவன் அவன் முடிவு செஞ்சுட்டு போகிறான். உன்னோட வேலை வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங், உங்களோட வேலை வந்து கமெண்டிங் கிடையாது. ஜேர்னலிஸ்ட்னு ஒரு ஐடி கார்டை மாட்டிட்டீங்கன்னா நடக்கிறத மட்டும் எடுத்து போடுங்க, அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பட்டம் சூட்டியோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய செய்திக்கு ஒரு பின்புலம் சூட்டவோ நீங்கள் தேவையில்லை. அது என்ன இயற்கையோ அதை அப்படியே எடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துக்குவோம் என்ன ஏதுன்னு. ஓகே சார். அப்படி போகும்போது இப்போ நம்ம இன்னொரு பக்கம் என்ன பார்க்குறோம்னா, நம்ம பாலிடிக்ஸில் பார்த்தோம்னா திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, திமுக திக இவங்க வந்து இரட்டை குழல் துப்பாக்கின்ற மாதிரி மூன்றாவது துப்பாக்கிக்குள்ளலாம் திருமாவளவன் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் அவர். அப்போ திமுகவும் திகவும் ஒன்றா? சார் இப்போது நீங்கள் திருமாவளவன் அண்ணனை நான் வந்து இது ஒரு 15 வருஷமாக எனக்கு ஒரு அரசியல் தெளிவு வந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்குறேன். எப்போவுமே வந்து பேரசைட்டிக்காக தான் இருந்திருக்காங்க. எந்த வகையிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பெரும்பான்மையோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஓட் பேங்கோ இருந்தது கிடையாது. அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக. இப்போ திருமாவளவன் தனியாக நின்று எத்தனை சீட்டு வாங்கியிருக்காருங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்கள் இந்த திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த பயம் இருக்கு இல்லைங்களா, இது எதனால் இந்த பயம் வருதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் விசிகாவை கழட்டியே விட்டாலும் அவங்க போய் அதிமுகலேயே சேர்ந்தாலும் ஒரு நம்புவதற்கு தகுதி இல்லாத ஒரு கூட்டணியாக தானே விசிகா முதலேருந்து வந்துட்டு இருந்திருக்குது. நீங்கள் அவங்க சார்ந்த இன மக்களாக இருக்கட்டும் சரி, இல்லை அவங்க எந்த கூட்டணிக்கு போகிறாங்களோ அவங்கள நம்பி ஓட்டு போடக்கூடிய ஜனங்களும் சரி, 2 பேர்த்துக்கும் அல்வா கொடுக்கறதா திருமாவளவனுடைய வேலை. நீங்கள் புத்த மதம்னு சொல்கிறாருங்க, நாங்கள் வந்து பௌத்தர்கள். ஒரு திருமா வந்து 2வது கருணாநிதி, புரியுதுங்களா? கருணாநிதி வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் வந்து நானும் பத்திரிகையாளன் தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களுடைய ஒன்றா கலந்துருவார். அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட போனால் நானும் வந்து பொது உடைமைவாதி தான் சொல்லி அங்கே போய் கலந்து உட்காந்துக்குவார். இதே மாதிரி தான் திருமா போய் கிறிஸ்தவர்களை ஏமாற்றி சர்ச்சுக்கிட்டு இருக்கிற ஃபண்டிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்குவார். நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கா கிறிஸ்தவ மதம் மாற போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய ஃபண்டிங்கு அவங்களுடைய ஆதரவு எல்லாத்தையும் வாங்கிக்குவார். நாங்கள்லாம் ஒட்டுக்கா இஸ்லாமிய மதத்தை தழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி உடனே இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃபண்டிங் வச்சு அவங்களுக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துருவார். ரொம்ப நாளாக இந்த புத்த மதத்தை வந்து கையில் வச்சு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு புத்த பூர்ணிமா கூட கொண்டாடினது கிடையாது. எத்தனை இடங்கள்ல அவர் வந்து அந்த புத்தர் சிலைகளை வச்சுருந்துருக்கிறாரு, அதுவும் கிடையாது. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டதுண்டு, நம்மளே வேணால் புத்த பூர்ணிமா எடுப்போம் ஜெய்பீம் சொல்லி. இது என்னது வந்து பௌத்த மதம்ங்கிறாரு, ஆனால் அந்த பௌத்த மதம் சார்ந்த எந்தவித ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறது இல்லைங்கிறது வந்து திரும்ப வந்து தெளிவாக ஏமாத்துறாரு. எல்லாத்தையுமே ஏமாத்துறாரு, கூட்டணியும் ஏமாத்துறாரு, மக்களையும் ஏமாத்துறாரு, தலித்தியம்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை ஏமாத்துறாரு. திருமா வந்து தலித்துகளை மேம்போக்காக எடுத்து செல்வதற்காக எந்த காரியமும் செய்யப்படுறதில்லை. அவர்களை வைத்து குற்ற பின்னணி இருக்கக்கூடிய காரியங்கள் செய்வதற்காகவும் கலவரம் செய்வதற்காகவும் மட்டும்தான் அந்த 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 இனத்தை வச்சிருக்கிறாரே ஒழிய அவங்கள மேம்படுத்தணுங்கிறதுக்காகலாம் அவங்க வந்து இப்போ எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காதல் திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, இந்த கலப்பு திருமணம் சார்ந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா முதல்ல வரக்கூடியது வந்து விசிகா மாவட்ட தலைவர் தான். இதுக்காக தான் விசிகாவினுடைய அந்த இதை வந்து பயன்படுத்த காசு வாங்கிட்டு போய் அவங்க திருமணமெல்லாம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. அவங்க எப்போ போல அந்த பையனை கூப்பிட்டு வேற எங்காச்சும் போயிடும். இதுக்கு தான் விசிகா இருக்குது கொங்கு பகுதிகளில். ஏதாவது தரமான ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. இதை பண்ண போகிறாங்களா சார்? 2ஆம் தேதி பண்ண போகிறாங்க மிகப்பெரிய போராட்டம், மதுவிலக்கு போராட்டம் பண்ண போகிறாங்க சார். மதுவிலக்கு போராட்டம் பண்ண போகிறாங்கன்னா அப்போ இத்தனை நாள் என்ன கோமால இருந்தாரா? கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் போது தான் ஒரு 10 பெண்கள் வந்து கேட்டு அதுதான் கேட்குறேன், அது வந்து கோமால இருந்தாரான்னு நான் கேட்குறேன். இத்தனை நாள் திரும்ப என்ன கோமால இருந்தாரா? கூட்டணியிலேருந்து 4 சீட் வாங்கும்போது தெரியலையா? அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து இப்போதைக்கு எல்லா எலெக்ஷன் பக்கம் வர 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 கூட்டணி கட்சிகளை மிரட்டி பார்த்து சீட் அதிகம் கேட்கறதுக்காக ஒரு நாடகம் நடத்துறாரு, அவ்வளவுதான். அது எப்படி சார் திமுகவை வச்சே யார் வந்து யாருக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களோ அவங்கள வச்சே நீங்கள் மது எதிர்ப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் அது வந்து ஒத்துக்கக்கூடிய காரியம் இல்லை தானே. அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து அதே மாதிரி எந்த 2 போர்ட்ஃபோலியோ விட்டு போனாரோ அதே போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறையும் அதே மாதிரி மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராகவும் கொடுத்துருக்காங்க. இப்படி 471 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வருவதுக்கு இது உடனே 2-3 நாளே அமைச்சர் பதவி கொடுக்கறது நியாயமா? இது ஸ்டாலினுக்கே தெரியாதா? சார் இப்போ திமுக பண்ணுறது எது நியாயம்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க என்ன பண்ணாலும் வந்து இப்போ தட்டி கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. தட்டி கேட்டாலும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களை தூக்கி சிறையில் அடைச்சிட்றாங்க. திமுக நாளைக்கு வந்து ஜிபி முத்துவ துணை முதல்வராக கொண்டு வரதுனாலும் முடியும், அதை நியாயப்படுத்துவாங்க. கவிதை எழுதுறவங்க இருக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் விவாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. திமுக இப்போ என்ன அநியாயம் வேணாலும் பண்ண முடியும்.
எல்லாத்துக்குமே திமுக தயாராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் எதில் வந்து திமுக அநியாயம் இல்லைங்கிறீங்க? திமுக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ எங்களை மாதிரி ஆட்களை வந்து ஒடுக்கிறதுக்காக ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து தட்டி கேட்குறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒதுக்கி, இல்லை அவங்கள வந்து தாஜாப்படுத்தி, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தோ பதவி கொடுத்தோ வச்சுக்கிறாங்க. அவங்க எதுக்குன்னா, இப்போ நாளைக்கே ஏதாவது ஒரு மக்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம், இந்த வீடு என்னோடதுன்னா கொடுத்து தான் ஆகணும். நாளைக்கே திமுக தலைவர் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு வீட்டில் போய் கற்பழிப்பு பண்ணிட்டார்னா அவர் வெளியில் வர்றதுக்கு உண்டான எல்லா கூற்றுகளும் இருக்குது. திமுக எதுக்கு வேணாலும் இப்போ தயாராக இருக்கிறாங்க. எது வச்சாலும் அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க அங்கீகரிக்கிறவங்க தான் போராளி, அவங்க அங்கீகரிக்கிறவங்க தான் பத்திரிகையாளர், அவங்க கொடுக்கறது தான் செய்தி, அவங்க கை காமிக்கிறவன் தான் யூடியூபர். உதயநிதியை வந்து இன்டர்வியூ எடுக்கிறவன் தான் யூடியூபர். கனிமொழிக்கு வந்து சமையல் எந்த சமையல் நல்லா தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறவன் தான் யூடியூபர். திமுக யாரை கை காமிக்கிறாங்க? இப்போ அவங்க வந்து சர்வ வல்லமை படைத்த ஒரு சக்தியாக மாறிட்டாங்க. இது உங்களையும் பண்ண சொல்லி யாரும் தடுக்கலையே சார்? நீங்களுமே உங்களுக்கு சம்பந்தமான யூடியூபர்ஸ் வச்சுக்கலாம், நியூஸ் சேனல் வச்சுக்கலாம், யாருமே தடுக்கலையே. பட் ஆனால் ஏன் மற்ற கட்சி ஆட்கள் எதுவும் சரி, இப்போ நாங்கள் வந்து யூடியூபர் வச்சா கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறீங்களே. கார்த்திக் கோபிநாத் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டீங்களே. நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுகிறீங்களோ எல்லாத்து மேலேயும் ஒரு கேஸ் போட்டு சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு பேசுகிறீங்களே. அது நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திக் கோபிநாத்தாக இருக்கட்டும், ராஜவேல் நாகராஜன் அண்ணா இருக்கட்டும், இல்லை வந்து மாரிதாஸாக இருக்கட்டும், இதில் யாரை நீங்கள் வந்து வழக்கு இல்லாமல் நீங்கள் வெளியில் விட்டுருக்கீங்க? எல்லாத்துக்குமே என் மேலே சம்மன் இருக்குது சார், எங்கள் தலைவர் மேலே சம்மன் இருக்குது. எழுதுனாலே கூட்டிகிட்டு போயிடுறாங்களே. முன்னாடியெல்லாம் வந்து நியூஸ் சேனல் எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு, அதை வச்சு அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால இதை கட்டுப்படுத்த முடியலங்கிறதுனால இதை வேணே வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தால் உடனே குண்டாஸில் தூக்கி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்போ நீங்கள் அங்கீகரிக்கிறது தான் அது வந்து செய்தியாக மாறுது. இந்த அணியாக எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார். செந்தில் பாலாஜியை வந்து இன்னும் எவ்வளவோ காத்துட்ருக்கு செந்தில் பாலாஜிக்கு. நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க சார். சித்தாந்த ரீதியாக திமுக வந்து பெரியாரிசம் தான் திமுகவை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து தமிழனுடைய ஓட்டு வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பிரியாணி பொட்டலமும் ஒரு 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 புட்டியும் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கூட்டத்துக்கு வருவான். 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுவான். இதில் எங்கே சார் சித்தாந்தம் இருக்குது நான் கேட்குறேன். ஃப்ளாஸ்க்கு கொடுத்தா ஓட்டு போட போகிறான், இது கொலுசு கொடுத்தா ஓட்டு போட போகிறான். இவனுக்கு என்ன சித்தாந்தம், இவனுக்கு என்ன கடவுள் மறுப்பு, இவனுக்கு என்ன வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அப்படிலாம் கிடையாது. அப்போ திமுக என்ன வேணாலும் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ திமுக வந்து இது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆட்சி ஆக்குனதும் சரிதான் சொல்கிறீங்களா? சரிதான் சொல்ல வரல, தவறு தான். ஆனால் அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை வந்து மக்கள் உணரணும். மூத்த தலைவர்கள் அங்கே திமுகவில் இருந்து அவங்களே எதுவுமே பேச மாட்டேங்கிறல சார். ஏன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எரியறதை விட அவங்களுக்கு தானே எரியணும். சார், இப்போது மூத்த தலைவர்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சரி, இப்போது திமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்ல மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. இப்போ திமுகங்கிறது ஒரு மினி அதிமுக. அதிமுகலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தவங்கள தான் வந்து அவங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வச்சுருக்கிறாங்க. அவங்களே அவங்க கட்சிக்காரங்களை நம்புறது கிடையாது. அவங்க துரைமுருகனை நம்புகிறாங்களா இல்லை கே நேரு நம்புகிறாங்களா சொல்லுங்கள். அவங்க யாரை நம்புகிறாங்க? சேகர் பாபுவும் நம்புகிறாங்க, செந்தில் பாலாஜியும் நம்புகிறாங்க. அவங்களுக்கே அவங்க கட்சி மேலே வந்து நம்பிக்கை கிடையாது. சார், மக்களுக்கே நல்லது பண்ணாதவன் எப்படி சார் சொந்த கட்சிக்கு நல்லது பண்ணுவான்? சார், நீங்கள் அண்ணா திமுகவில் பணம் கொடுக்கக்கூடிய முறையும் வாக்காளர்களுக்கு பணம் கூடிய முறையும் திமுக பணம் கொடுக்கக்கூடிய முறையும் வேறு வேறு. அண்ணா திமுகவில் ஒரு 25% அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த பணத்தில் கை வச்சாருன்னா 50% திமுக கொடுக்கக்கூடிய பணத்தில் கை வச்சு 50% மட்டும்தான் வாக்காளர்களுக்கு போகுது. இந்த பணம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, பூத் லெவல் ஏஜென்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன். அண்ணா திமுகவில் ஓரளவுக்கு அதர்மத்தை வந்து நெறிமுறையாக பண்ணுறாங்க, புரியுங்களா? ஃப்ராடுத்தனத்தை வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக அது ஒரு மேனேஜ் ஆகி போகுது. ஆனால் திமுக அப்படி இல்லை, முழுசாக முழுங்கிட்டு தான் வாக்காளர்களுக்கு பணம் போகுது. நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்க யாரை வந்து நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வச்சுருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க இத்தனை நாள் ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க, எதனால் நம்ம தோத்தோன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் இவங்களாம் யாரும் வாயை வச்சு சும்மாவும் இருக்கிறது இல்லை. யார் இவங்க? சேகர் பாபுவாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், கே நேருவாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம் இந்த ஷீட்டில் அடித்தது, கல்லை விட்டு எரிஞ்சது, இல்லை வந்து மேடையில் பேசினது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து ஒரு ரோகாக மாறிட்டாங்க. அவங்க வந்து கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாதவங்க இருக்கிறதுனால அவர் முழுக்க வந்து
வேற ஒரு இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்தவங்கள வந்து அவங்க வச்சு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் போகுது. ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இப்போ எல்லாருமே நாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சேகர் பாபு அவர்களே வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேட்டி கொடுக்குற அளவுக்கு மாறியாச்சு சார். அவங்களே வந்து ஏற்றுக்கிட்ட போது ஏன் மற்றவர்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க சார்? மற்றவங்க வந்து அந்த கட்சிக்காக ரத்தம் சிந்தியிருக்காங்க, வேர்வை சிந்தியிருக்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார். அண்டா குண்டா அடகு வச்சுட்டு எங்கள் ஊர்லேருந்து வந்து மாநாட்டுக்கு போவாங்க. திமுக இருக்கு இல்லைங்களா, காசுங்கிறது எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய திமுகனா நான் இந்த கரியை வச்சு வெறும் உதயசூரியன் வரைவாங்க செவுத்தல். அந்த மாதிரியெல்லாம் வந்து வேலை பொழப்பெத்து காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு உடன்பிறப்பு போய் உறைஞ்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் வேற காலம். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களும் அவங்களுடைய மகன்களை கொண்டு வராங்களே. அப்போது கட்சி தலைமை ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அவங்களும் வந்து அதே நாதாரித்தனத்தை பண்ணுறதுக்கு வந்து தயாராகிடுறாங்க. கே நேருவும் வந்து அவங்களுடைய வாரிசுகளை கொண்டு வர்றதுக்கோ, இல்லை வந்து துரைமுருகனும் அவங்களுடைய வாரிசுகளை கொண்டு மற்ற எல்லா மூத்த தலைவர்களும் கொண்டு வந்துட்டாங்களே. அதில் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சார். ஹிப்போக்ரஸியோட உச்சம் வந்து திமுக. நீங்கள் அவங்க பேசுவதற்கும் அவர்கள் செயல்படுவதற்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எதெல்லாம் வந்து முற்போக்குங்கிறீங்களோ, இப்போ இந்து மக்கள் கட்சியில் வந்து நாங்கள் ஒரு மேடை போடுறோன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் நல்ல காலம் பார்க்குறதில்ல. இந்த ஓம்கார் பாலாஜி வந்து இது வரைக்கும் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன திசை நடக்குது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் நேரங்காலம் பார்த்தது கிடையாது. இப்போ கட்சி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எந்த விதத்துலையும் நல்ல நேரமோ எதுவுமே பார்க்குறது கிடையாது. எங்கள் அப்பா இலவுக்கு போவார், ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிடுவார். புரியுதுங்களா? இந்த மாதிரி நாங்கள் தான் முற்போக்கான கட்சி. வாரத்துக்கு ஒரு கலப்பு திருமணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய கட்சி சார்பாக. புரியுதுங்களா? ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது. ஆனால் மேடை போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூமி பூஜை பண்ணுறாங்க மாநாட்டுக்கு. நீங்கள் அவங்களுடைய பதவியேற்பினுடைய எல்லா நேரங்களும் பாருங்கள். இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வராக வந்து பதவி ஏற்கிறாரு. எந்த நேரத்தில் ஏற்கிறாரு? நல்ல நேரம் பார்த்து தான் இருக்கிறாரு. எங்களுக்கு தான் நிறைய இடையூறு. எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்குதோ அந்த நாள் தான் நடக்கணும். இதிலெல்லாம் நாங்கள் அஷ்டமி நவமி பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜோசிகாரனுங்க இருக்கானுங்க. நீங்கள் திமுக ஒழிக்கணும்னா ரொம்ப ஈஸி. இந்த ஜோசிகாரனுங்களை ஒழிச்சிட்டிங்கன்னா திமுக ஒழிச்சு போய் கோபாலபுரத்தில் வரக்கூடிய ஜோசிகாரனுங்களை பிடிச்சி 4 அப்பு வச்சிங்கன்னா திமுகவுக்கு வந்து கதி கலங்கி நிற்பாங்க. ஐயோ இனி எப்படி கட்சி கடத்துறதுன்னு தெரியல அப்படின்னு. மேபி அது வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களை பார்க்க போகிற மாதிரி இருக்கலாமே சார். சார் அப்படின்னா ஓகே. இவர் வந்து வீட்டில் தான் பூஜை அறையே வச்சுக்காதவராச்சே இவர். துர்கா மாதம்னா இப்போ எங்கள் அம்மா வந்து நியூமராலஜி படி என் பேரை மாற்றணும்னு சொல்லிச்சு. நான் முடியாதுன்ட்டேன். என்ன சார் அந்த தைரியம் கூடவா இல்லை? எங்கள் வீட்டில் அந்த தைரியம் இருக்குது. இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணாதானே எங்கள் அம்மா சொல்லிச்சு. நான் போய் பண்ணிட்டு வந்துட்டேனே. என்ன துர்காமாவை என்ன எதிர்த்து பேச முடியாது அந்த அளவுக்கு வந்து. இப்போ உதயநிதி வந்து என்ன அம்மா உன்னி பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தையா? எத்தனை நாள் அந்த குழந்தைய பவுடர் அடித்து திரும்பி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இருப்பீங்க? அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி வேணும், அவங்களுக்குன்னு ஒரு திறமை வேணும். இப்போ எங்கள் கட்சியில் வந்து வாரிசு அரசியல் இருக்குன்னா எங்களுக்கு வந்து த்ரெட் இருக்குது. எங்கள் கட்சிக்கு சொத்து இல்லை, எங்கள் கட்சிக்கு அதிகாரம் இல்லை. இப்படி இருக்கும்போது யாராச்சும் வாரிசை கொண்டு வருவாங்களா? பைத்தியமாக இருந்தால் தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கொள்கையில் வந்து ஒரு பைத்தியம் இருக்குது, அதனால் நாங்கள் கொண்டு வரோம். அங்கே வந்து இதே திமுகவுக்கு வந்து எல்லா சர்வ வல்லமை எல்லாமே இருக்குது. அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பினாமி சொத்துக்கள் இருக்குது, ஓவர்சீஸில் வந்து ஷெல் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க கொண்டு வரதில் என்ன இருக்குது? அவங்க வந்து சர்வசாதாரணமாக கொண்டு வருவாங்க. சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி, செந்தில் பாலாஜி அவர்கள் உத்தமரா தியாகியா? ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் ஆன முத நாளே ஒரு தியாகின்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவர் வந்து இப்போ விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் பாலாஜி வந்து ஒரு சதி திட்டத்தில் வந்து உள்ளே கொண்டாட பார்த்தாங்க, ஆனால் அதை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி 471 நாள் ஜெயிலில் வந்துட்டு இருக்காரு. அதனால தான் நாங்கள் அவரை தியாகின்னு சொல்கிறோம் அப்படின்னு இருக்காரு. அது என்ன சார் சதி திட்டம்? 5 வருஷம் வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஜெயிலில் இருந்தார். 5 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வருஷம் இருந்தேன். என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறது எல்லாமே நான் ஜெயிலில் போய் பார்த்துட்டு வருவேன். மனு போட்டு பார்ப்போம். என்ன எல்லாருமே ஸ்கூலில் கேட்பாங்க, போவாங்க. இவனுங்க என்னமோ இப்போ புதுசாக சிறைக்கு போகிற மாதிரி நான் கேட்குறேன். சார் அதாவது சிறைங்கிறது எதுக்காக நம்ம உள்ளே போனோன்னு இருக்கு. எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளினாங்க. திரு கருணாநிதி அவர்களே வந்து சட்டமன்றத்தில் வந்து
இந்து தீவிரவாதியான அர்ஜுன் சம்பத்தையும் நாங்கள் வந்து கைது பண்ணி உள்ள வச்சுருக்கிறோன்னு சொல்லி அந்த கலவர வழக்கில் பொய் வழக்கு போட்டு உள்ள தந்தாங்க. சரி, இவங்க பேசுகிற இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸாக இருக்கலாம், இல்லை மனித உரிமையாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து முதல்ல பார்க்க வேண்டியது வந்து இந்து தலைவர்களுக்கு தான். சார், சொந்த நாட்டில் எங்களால் வெளியில் பாதுகாப்பு இல்லாமல் வெளியில் உலாவ முடியல. சும்மா இவங்க சொல்லலாம், இவங்க வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ல, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லா விதத்துலேயும் இந்த கொள்கை மேலே ஒரு அரசியல் உண்மை எவன்லாம் பேசுகிறானோ, புரியுதுங்களா, அது மது விலக்காக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு சமுதாயத்துக்காக போராடுறதா இருக்கலாம், இவங்கெல்லாம் தியாகினா அப்போ அவங்க யார்? இப்போ சாவர்கரை பற்றி இத்தனை பேர் பேசுகிறாங்க. சாவர்கருக்கு அளிக்கப்பட்ட உணவும், சாவர்கருக்கு அளிக்கப்பட்ட அந்த இடமும், அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும், இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த சாவர்கர் என்னென்ன வந்து ஜெயிலில் அனுபவிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க இருந்தது ஜெயிலா? கப்பலோட்டிய தமிழன் அவருடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்திலேயே வந்து பேரிஸ்டர் பட்டம் வாங்கினவங்க, வருமானமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. அவங்க ஜெயிலில் கழிச்சாங்க. அவங்க எல்லாரும் தியாகிகளா இல்லை இவங்க தியாகிகளான்னு எனக்கு தெரியல. ஜெயிலில் டிவி கொடுத்துட்டாங்க, பெட்டு கொடுத்துட்டாங்க, அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க. என்ன பிரச்சனை சார்? எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி லீனாக வெளியே வந்தார் சார்? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் ஜெயிலில் சார். அப்படி இல்லை சார், சிறைங்கிறது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் சார். சிறையை நீங்கள் வந்து ஒரு நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம். நீங்கள் சிறை மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவும் இல்லை. நான் இப்போ ஃபெலிக்ஸோட இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து இத்தனை நாளாக வந்து அந்த புத்தகம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் அந்த 2 வால்யூம் அதில் வந்து முடிச்சுட்டு வந்திருக்காரு. புத்தகம் வாசிப்பதற்காகவும் தனிமையில் என்ன வேணால் நம்ம செய்கிறதுக்கு வந்து சிறை வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் நீங்கள் லக்ஸுரியில் மாட்டிக்கிட்டு சிறைக்குள்ளார போனீங்கன்னா உங்களை வந்து அது பண்படுத்தாது, உங்களை வந்து அது துன்புறுத்த தான் செய்யும். சிறை பழகட்டுமே சார். என்ன சார் சிறை பார்க்காத அரசியல்வாதி நான் என்ன சார் நான் கேட்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து சிறைக்கு போங்க. இப்போ நீங்கள் வந்து அடிப்படையாக உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றாங்க. இது கூடவா தாங்க முடியறதில்ல உங்களால் நான் கேட்குறேன். அப்புறம் எந்த விதத்தில் நீங்கள் மக்களுக்காக போராட போகிறீங்க? அது செந்தில் பாலாஜிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அகைன் டு த டாபிக். இப்போது சார், செந்தில் பாலாஜிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாவை தான் சொல்லுவோம். நம்ம என்ன பயன்படுத்தினாலும் அதில் வந்து ₹1 டாட்டாக்கு போகுது, ₹10 டாட்டாக்கு போகுதுன்னு. எங்களுடைய மாவட்டங்களில், கொங்கு பகுதிகளில் நம்ம என்ன பண்ணாலும் செந்தில் பாலாஜிக்கு வருமானம் போகும். நீங்கள் காலையில் குடிக்கிற டீயில் இருந்து சரிங்களா, எல்லாமே வந்து வசூல் பண்ணிட்டு வருவாங்க. மாலையில் அருந்துற சாராயத்தில் இருந்து நீங்கள் வந்து கடைவீதிகளில் வந்து சைடில் சாலையோர வியாபாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இருந்து எல்லாத்தையுமே பணம் பண்ணுற அந்த ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காரு சார் செந்தில் பாலாஜி. அது எப்படி வந்து அதை வடிவமைச்சார்னே தெரியல. இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படியாச்சும் இந்த கன்சியூமரை வந்து வச்சு நம்ம சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அழகாக எந்தவித ஒரு ஒரு அனுபவமும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக படிச்சிருக்கிற ஒரு அரசியல்வாதி வந்து அதை சாதிச்சு காட்டியிருக்கார். ஊழல் மூலியமா இது எல்லாத்துக்கிட்டையும் வசூலிக்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்துகிற எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஏறுறீங்க பஸ்ஸு, அதில் செந்தில் பாலாஜிக்கு வருமானம் இருந்திருக்குது. இந்த டயர் ரீட்ரெட்டிங்லேருந்து, டீசல்லேருந்து, மேலே பூசக்கூடிய பஸ்ஸோட பெயிண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜிக்கு வருமானம் இருந்திருக்குது. சாராயம் குடிக்க போகிறீங்க, அதுலேயும் செந்தில் பாலாஜிக்கு வருமானம் இருந்திருக்குது. பில் கட்டுறீங்க, இது ஒரு 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 கரண்ட் கனெக்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் செந்தில் பாலாஜிக்கு வருமானம் இருந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே தொட்டாலும் செந்தில் பாலாஜிக்கு வருமானம் இருக்குது. டாட்டாவை தான் நம்ம இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து இப்போ செந்தில் பாலாஜி உட்கார்ந்துருக்கிறார். உண்மையோ பொய்யோ இப்படி ஒரு சிஸ்டத்தை சார் நீங்கள் அவர்கிட்ட எந்த துறையை கொடுத்தாலும், ஒன்றுமே இல்லாத பள்ளி கல்வித்துறை கொடுங்களேன், அதுலேயே எப்படியாச்சும் வருமானம் பார்த்துருவார். புரியுதுங்களா? நீங்கள் வருமானமே இல்லாத துறை இது அப்படின்னு நீங்கள் எது கொடுத்தாலும் அதில் எப்படியாச்சும் எங்கிருந்து ஓரத்துலேருந்து எப்படியெல்லாம் சுரண்டி எடுக்க முடியுங்கிறத வந்து ரொம்ப நுட்பமாக அதை பிளான் பண்ணியிருந்திருக்காரு. இதை வந்து தலைமை குடும்பம் வந்து பயன்படுத்திக்கிச்சு. அதனால தானே சார் அவங்களுக்கு மிகப்பெரிய தியாகியா செந்தில் பாலாஜி தெரியல அவருக்கு. ஆமாம், தியாகி தானே அவர். எல்லாமே சம்பாரிச்சு கொண்டு போய் வந்து அங்கே கொடுத்துட்டாரு.
கொடுத்துட்டு அவங்க காப்பாற்றுவாங்கன்னு நினச்சேன் சார். திமுக காப்பாற்றுன்னு ஒருத்தன் போய் 2 வருஷமா ஜெயிலில் உட்காந்துருக்கிறான். ஏங்க சார், திமுக எந்த அமைச்சரை காப்பாற்றினதா வரலாறு இருக்கு? அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளை அரெஸ்ட் ஆகி போய் தமிழினத்தை அடமானம் வச்சு எடுத்துட்டு வந்தவங்க ஒரு அமைச்சர் கைதாக இருக்கும்போது இவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கூலாக உட்காந்துட்டு தானே இருந்தாங்க. அமெரிக்கா போனார், எல்லா இடத்துலையும் போனார். நமக்காக ஒருத்தன் கொள்ளையடிச்சு சிறையில் உட்காந்துருக்காங்கிறத எந்த ஒரு இன்ச்லேயும் அவங்க கவனிக்கப்படவே இல்லையே. அவங்க போட்ட வழக்குலேயே அவங்க உள்ளே போயிருந்துருக்குறாங்க. இதெல்லாம் வேடிக்கை தான் சார். அதாவது நாட்டில் வந்து கோமாளிகள் அரசாண்டால் கண்டிப்பாக நாடு வந்து ஒரு சர்க்கஸாக தான் இருக்கும். ஓகே சார், சூப்பராக விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.